ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கோயம்புத்தூரில் எல்லார் வீட்லேயும் அடிக்கடி செய்கிற சமையலில் ஒன்று தான் இந்த அரிசி பருப்பு சாதம். இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், லஞ்ச், டின்னர் இந்த மாதிரி எந்த டைமில் வேணாலும் நீங்கள் எதாவது ரைஸில் வந்து சிம்பிளாக ஏதாவது செய்யணும் அப்படின்னா இந்த அரிசி பருப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் ஏதாவது ஊறுகாய், தயிர் இல்லைனா அப்பளம் இந்த மாதிரி நீங்கள் அதை பருப்பு துவையல் வச்சும் சாப்பிடலாம். இன்றைக்கி வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம பருப்பு துவையல் எப்படி செய்யணும்னு சேர்த்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ சாதம் ரெடி பண்ண அரிசி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதில் வந்து 3ல் 1 பங்கு அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலே தெரியும். அதாவது துவரம்பருப்பு வந்து நிறையாவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் அளவாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சாதம் ரெடி பண்ண குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து மெயின் ஃப்ளேவர் கொடுக்குறது சீரகம் தான். அதனால் கொஞ்சமாக ஒரு 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் 2ல் ஏதாவது ஒன்று இருந்தாலுமே போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் 4லேருந்து 6 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சின்ன சின்ன தக்காளியாக இருந்தால் 4 தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக வேண்டாம். இந்த மாதிரி 3 இல்லைனா அதிகபட்சம் 4 இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸில் இருந்தால் 4, மீடியம் சைஸில் இருந்தால் 3 தக்காளி இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற வச்சிருக்க அரிசி பருப்பு இது ரெண்டையுமே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அரிசி பருப்பு இது ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து அரிசி கலவை தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே ஊற வச்சிருக்கனால நான் வந்து 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஊற வைக்கலாம், லைட்டாக கொஞ்சமாக அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன சைஸில் இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த அரிசி வந்து வேக வச்சு மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு காரம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சமாக வந்து காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இருக்க தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உப்பு காரம் அளவாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா இது கூட நீங்கள் தயிர், அதுக்கப்புறம் ஊறுகாய், அப்புறம் வந்து அப்பளம், அப்புறம் பருப்பு துவையல் இந்த மாதிரி சாப்பிடலாம். உருளைக்கிழங்கு மசாலா இந்த மாதிரியும் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது கூட பருப்பு துவையல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது அடுத்து பருப்பு சட்னி செய்யறதுக்கு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து எண்ணெயிலே நல்லா வறுத்து விட்டோம் அப்படின்னா இதோட கலர் லைட் ப்ரௌன் கலர் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து அடுத்ததாக கொஞ்சமாக 2 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ஒரு 6 சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன சைஸில் புளி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து துருவி வச்சு தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து இது எண்ணெயிலேயே வந்து லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து நான் மல்லி இலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் மல்லி இலை சேர்த்துக்கலாம், சேர்க்காமையும் நீங்கள் இப்படியே வந்து சட்னி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மல்லி இலை சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வந்து வறுத்து விட்டுட்டு இதை ஒரு ஜாரில் வந்து மாற்றிக்கோங்க. இதை மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிங்க அப்படின்னா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும். இதை நீங்கள் பருப்பு சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி நீங்கள் வெறும் சாதம் இருந்தால் அதுக்குமே நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சட்னி ரெடி பண்ணி நீங்கள் பருப்பு சாதம் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ சூப்பர் அண்ட் டேஸ்டியான பருப்பு சாதம் அண்ட் பருப்பு சட்னி ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.